பயம் அப்படின்ற ஒரு காரியம் உன்னுடைய முழு திறமையையும் வெளியே கொண்டு வராதபடி தடுக்கிறதுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய விஷயத்துல பயம் இருக்கு. ஒரு சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில நடந்த காரியத்தை நினைச்சு பயம், ஒரு சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை என்ன நடக்க போதோ அப்படின்னு நினைச்சு ஒரு பயம், ஒரு சில பேருக்கு அவங்க பிடிச்சவங்க கிட்ட பேசுறதுக்கு பயம், அவங்களுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யறதுக்கு பயம், ஸ்டேஜ் ஏறி பேசுறதுக்கு பயம், இப்படின்ட்டு ஒரு காரியத்துக்கும் ஒரு சில பேர் பயந்துட்டே தான் இருக்காங்க. ஆனா பயம் என்ன பண்ணும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு பிடிச்ச காரியத்தை ஒன்ன செய்ய விடாம பண்றதுதான் பயம். 4 பேர் முன்னாடி நின்று பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் என்னுடைய ஆசை ஸ்டேஜ் ஏறி பேசுறது அப்படின்றது ஆசையாவே போயிடும். கடைசி வரைக்கும் அதை நான் செய்யவே மாட்டேன். பயத்தை ஃபேஸ் பண்ண, ஏறி நின்று பேசு. ஏறி நின்று பேசாம இருந்தா கூட ஸ்டேஜ்ல ஏறி நின்று எல்லாரையும் பாரு. எடுத்த உடனே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்துட அவசியம் கிடையாது. எடுத்த உடனே யாராலையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணவும் முடியாது. இப்போ நம்ம பாக்குற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாய்ப்பிலேயே அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணாங்க. நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாரும் தோத்து போனாங்க. எல்லாரும் அவங்க பயத்தை ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க எதோ பயந்தாங்களோ அதை தைரியமா எதிர்கொண்டு அதை ஜெயிச்சு மேல வந்தாங்க. அதை தாண்டி வெளியே வந்தாங்க. உன்னுடைய பயத்தை எதிர்கொண்டு உன்னால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது.